அருமையான கேட்டட் கம்யூனிட்டியில் 33 அடி பேவர் பிளாக் ரோட் ஃபேஸிங்கில் 26க்கு 54ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 2100 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் தனி வீடாக ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லேஅவுட்டோட அமெனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 24/7 செக்யூரிட்டி, சிசிடிவி சர்வைலன்ஸ், லேஅவுட் ஃபுல்லாக ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி 30 மற்றும் 40 அடியில் பேவர் பிளாக் ரோடு, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் மற்றும் இபி கொடுத்து ரொம்பவே லேண்ட்ஸ்கேப் டிசைனில் பண்ணியிருக்காங்க இந்த லேஅவுட்டை. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 26க்கு 54. பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்ந்து 2100 ஸ்கொயர் ஃபீட். எல்லோ ப்ரௌன் பெய்ஜ் கலர் காம்பினேஷன் மூலயமா பெயிண்டிங், பால்கனி டிசைன் மூலயமா எலிவேஷனை நீட்டாக டிசைன் செஞ்சிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 22 அடி அகலத்துக்கு பெரிய ஃபோல்டபிள் மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் கார்போர்ட்டிக்கோ 22க்கு 14.75 டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக்கோல 6000 லிட்டர் கெப்பாசிட்டி அண்டர் கிரவுண்ட் மற்றும் ஒரு போர்வெல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸ்ல ஹெவி டியூட்டி டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரோட் வியூவில் இருந்து போர்ட்டிகோவை கவர் பண்ணுற விதமாக நார்த் வெஸ்ட்டில் வால் டிசைனிங் கொடுத்து வீட்டோட ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டு பக்கத்துலையுமே 2 அடிக்கு செட்பேக் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் 5 கிலோ டைமென்ஷன்ஸில் டீக்குட்டில் வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 15ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் 2.75க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வாலில் டிவி செட் ஆஃப் பாக் வைக்கிறதுக்காக பேஸ் கேபினெட் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட்டில் ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் ஹை சீலிங் டைப்பில் கொடுத்து ரூஃபில் வெளிச்சத்துக்காக ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னிமூலையில் என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூ-ஷேப் கவுண்டர் டாப்ஸில் குவாட்ஸ் டைப் கிரானைட் லேயிங் பண்ணி அதே குவாட்ஸ் டைப்பில் ரெடிமேட் எஸ்எஸ்ஸிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே இருக்கிற பேஸ் கேபினெட் பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷனில் டிசைனிங் பண்ணி வால் கேபினெட்ஸ் மற்றும் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே உடன் ஓக் கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னிமூலையில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எல்லா அட்டாச்சு டாய்லெட் டோர்ஸும் எஃப்ஆர்பின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல் மூலிமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட அட்டாச்சு டாய்லெட் 4.25க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஜாக்வார் பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸ் ஸ்பைரல் டைப்ஸில் கொடுத்து ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்ஸ் மற்றும் ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலிமா மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் 11க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹை சீலிங்கில் கொடுத்துருக்கிற ஓப்பனிங் பகல் நேரம் முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்குற விதமாக டிசைன் செஞ்சுருக்காங்க.
லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்ட்டில் டெரஸ் போகிறதுக்கான எம்எஸ் ஸ்டேர்கேஸ் கொடுத்து ஃப்ளோரிங்க்கு கூலிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4.4க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஜாக்வார் பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் செகண்ட் காம்பாக்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 3.75க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் லேயிங் செஞ்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த்தில் எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 8.5க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி டியூல் வியூவில் டிசைன் செஞ்சு ரெயிலிங் டஃபன் கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி டு துடியலூர் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும், இல்லை இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.